பிக் பாஸ் நேத்து நைட்டு மிட் நைட் லைவ்ல வியானா அழுது கதறி கொண்டு இருந்த தருணங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. எதனால அவங்க போய் அழுதாங்க? பிக் பாஸ் கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடுங்க பிக் பாஸ், நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரே அழுகை. அப்படி என்ன ஆச்சு வியானாக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் பண்ணிட்டு ஐப்பும் பண்ணிருங்க மக்களே. நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன். நீங்க இது ரெண்டும் பண்ணாதான் வீடியோ பல பேருக்கும் போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ வியானாவை நேற்று சரமாரி தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு பக்கம் எஃப்ஜே போட்டு உடைச்சாரு, வினோத் போட்டு உடைச்சாங்க. ஏன் ஒரு பாயிண்ட்ல பார்வதி இல்ல நீ பண்ணும் போது எனக்கு தெரியுது, உனக்கு எதிராக யாராவது ஒரு விஷயத்த சொன்னா அந்த தப்புக்களை மறைக்கும் போது நிறுத்து 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 அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி நீ பல இடத்துல இப்படி பண்றதை நானும் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நிறைய இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு கேமரா முன்னாடி போயிட்டு கேமரா ஆங்கிள் போயிட்டு என்ன பண்றாங்க, ஸோ நான் சின்ன விஷயம் கூட பண்ணா கூட எல்லாமே வேணும்னு கிரியேட் பண்றேன் பிக் பாஸ், வேணும்னே பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க கேமரா முன்னாடி போயிட்டு. ஏன் அப்படி ஒரு தாட் வருது அப்படின்ற கேள்வி வைக்கணுமே. இப்படி வேணுத்துக்கிட்டே பண்றாங்கன்ற மாதிரி நமக்கு கூட அப்படி தோணுது. ஏன்னா வியானா அவர்கள் எல்லா வாட்டியும் டெய்லி ஒரு நாளைக்கு அவங்க வியானா பேசுறாங்க, யாருக்காவது பேசுறாங்க இல்ல சாப்பிட்றாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாவே வியானாவோட கான்ஸ்டன்ட் செக்கிங் என்னவா இருக்குன்னா, இப்படி இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்களா, அப்படியே கண்ணு திரும்பி ஓகே கேமரா நோட்டீசிங், ஓகே கேமரா நோட்டீசிங், ஓகே கேமரா நோட்டீசிங். இப்படி உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது கூட கரெக்டா நீங்க அந்த கேமரா நோட்டீஸ் பண்ணுதான்னு செக் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழுக வருது, முந்தா நேத்து பாக்குறேன் அழுறாங்க, அழும்போது எவனா கேமரா செக் பண்ணுவானா? மக்களே நீங்களே சொல்லுங்க. அழும்போது எவனா கேமரா செக் பண்ணுவானா? அழும்போது கூட அது ஒரு எமோஷன் கன்வெர்ட் ஆகும்போது கூட கேமரா பாக்குதான்னு பாக்குறாங்க. என்னையா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. இதுல கான்ஸ்டன்டா ஒரு பிளேஸ் இருக்கு, வியானாக்கு ஒரு பிளேஸ்ன்ற ஒரு பிளேஸ் இருக்கு. கிச்சன் ஏரியால இந்த சைடு உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸ்டார்டிங் அந்த சூப்பர் டீலிக்ஸ் வந்தாவே ஒரு கார்னர், அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொசிஷன்ல தான் வியானா மற்றும் சுபிக்ஷா எப்பவுமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்தா என்ன பெனிஃபிட்னா, ஸ்ட்ரெயிட் கேமரா ஒன்று அடிக்கும், சைடு கேமரா இப்படி ஒன்று எல்லா ஆங்கிளையும் கவர் ஆகும். அதுல குறிப்பா மேல கேமரா ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடவும் போவாங்க, அங்க டிஸ்கஷனுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப வேணுத்துக்கிட்டே கிரியேட் பண்றாங்களான்னு நமக்கு தோணுமா தோணாதா? ஒரு விஷயம் நடக்குது, ஒரு எமோஷன்ஸ்ல வெளிப்படுத்துறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பண்ணும்போது கரெக்டா எல்லா வாட்டியும் கேமரா செக் பண்ணும்போது அது எப்படி எல்லா வாட்டியும் நீங்க ஏன் கேமரா செக் பண்றீங்க அப்படின்னும் போது டவுட் வருமா வராதா? கண்டிப்பா வரும், வராமலா இருக்காது. சரி அப்படின்னு பார்த்தா இந்த இன்சிடென்ட், இது நேற்று அழுதாங்களே, அதுலயே எத்தனை வாட்டி கேமரா செக் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஒரு அல்டிமேட் சீன். ஓகே என்ன நடிக்கிறேன்னு சொல்றாங்க, வேணும்னே கிரியேட் பண்ற நடிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் அப்படிலாம் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சொல்றாங்க. அழுதுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஓகே இந்த பொசிஷன்ல இருந்து இப்படி அழுகுறாங்க. ஓகே இப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் காட்டுறாங்க. ஓகே இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் இது தெரியுது. ரெண்டாவது இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிக்கணும், இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் ரெண்டு சைட கவர் ஆயிடுச்சா, ஆனா மூஞ்சி மட்டும் கீழே இருக்கு. கீழே இருக்கிறதால இப்ப அந்த மூஞ்சியும் நம்ம மேல காட்டணும். என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி ஃபுல் ஆங்கிள் அதனுடைய அவங்களோட எமோஷன்ஸ் முழுமையாக பதிவு செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாங்க. என்னமா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. சரி ஓகே ஏதோ நீ பண்ணிட்டு போ, அது காசா பணமா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அடுத்து இவங்க சொன்ன டைலாக்லாம் இருக்குல்ல, அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ்லாம் இல்லை, எப்படி எனக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ்லாம் இல்லை, இவ்வளோ கொஞ்சோண்டு தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு பெருசா இல்லை, ஆனா என்னை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி 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 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே இங்க நான் எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி வரல அப்படின்றத சொல்றாங்க. ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி வரலன்னா பல விஷயங்கள் தெரியாது. ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, பிளான் பண்ணி வரலன்னா நீங்க, நான் என்ன கேட்கிறேன், பிளான் பண்ணல ப்ரிப்பேர் பண்ணலன்னா எதுக்கு எல்லா வாட்டியும் கேமரா செக் பண்ணணும்? எதுக்கு மக்களே கேமரா செக் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணல பிளான் பண்ணலன்னா கேமரா யதார்த்தமா தானே இருப்பான். ஆனா எந்த ஒரு விஷயம் நீங்க பேசினா மட்டும் எல்லா இடத்துலயும் கேமரா செக் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருது, ஏதாவது ஒரு விஷயம் உங்க கூட பேசும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவோ ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க பேசினதை சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாத சொல்ல அப்படின்னு பதட்டப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க இன்னொரு பர்சன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கன்வே பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நிறுத்து 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 அப்படின்றத கான்ஸ்டன்டா பண்றீங்க. ஓகேவா? சோ வியானா கிட்டயும் ஃபிளாஸ் இருக்கு, ஃபிளாஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இந்த மாதிரி அடிக்கடி கேமரா பாக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்றாங்கல்ல, இந்த ஒரு செக்மெண்டா இருக்கட்டும்,
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், இது வந்து பார்க்கும்போது டவுட் தான் வரும். இப்படி பண்ணும்போது எல்லா வாட்டியும் வந்து இது ஃபேக்கா இருக்கோ அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வரதா செய்யும். ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றாங்க அவங்க. ஓகே, அதை சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நான் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு ஒரு பெரிய ரீச்சே கிடையாது, சேவ் பண்ற எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அழுகுறாங்க. ஓகே ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு வந்து நான் அழணும், நான் அழுறதை நினைச்சு நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஆடியன்ஸ் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, இது ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட் தான், அதனால எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் அழுது முடிச்ச உடனே அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் வராரு. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசும்போது கூட திரும்ப ஓகே செக்கிங் கேமரா லோடிங் அப்படின்ற மாதிரி திரும்ப செக்கிங்க்கு போறாங்க. ஏமா இப்பதானே சொல்றேன், நான் கேமராக்காக பண்றேன் நீ சொல்றல, இப்போ கேமராக்காக பண்றதுக்கும் நீ இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா அது மேட்ச் ஆயிரும். டெஃபினெட்லி இட் வில் மேட்ச். கரெக்ட் தானே மக்களே? அவங்க கேமராக்காக பண்றேன்னு வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் மெஜாரிட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நீ எல்லா வாட்டியும் இதை பண்ணும்போது உனக்கு என்ன தெரியும், எல்லா வாட்டியும் இது கேமரா பாக்குறான் போது அது வாலண்டரியா கேமராக்காக பண்ற மாதிரி தான் ஆப்வியஸ்ல தோணும் எல்லாருக்கும். அந்த பாயிண்ட் தான் எனக்கு. அது அப்பயே செக் பண்ற, அப்பயே அப்படிதான் பண்ணுது. விக்ரம் கில்ஸ பேசுற என்ன எல்லாரும் இப்படி பண்றாங்க, வாண்டடா கேமராக்காக பண்றேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுனே அழுகுறாங்க. விக்ரம் ஒரு பக்கம் பாயிண்ட் கேசிட்டு ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்காரு. சடனா இவங்க வராங்க, யாரு, சுபிக்ஷா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சுபிக்ஷா கட்டி பிடிக்கும் போது நடிக்கிறா கல்லின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிக்கும் போது கூட அவள் தான் ஸ்ட்ரெயிட் கேமரா ஜூம் பண்றானா, ஓகே ஜூமிங் அப்படின்ற மாதிரி கேமரா பாக்குறாங்க. என்னன்னா அவங்க பண்ற எல்லா ஆக்ஷன்ஸுக்கு பின்னாடியும் கேமராவோட ஃபோக்கஸ் அவங்க மேல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது. அப்படி பண்ணா அது நேச்சுரலா ஃபீல் ஆகாது. சீரியஸ்லி அது அப்படிதான் எனக்கு தோணுது. வர வர நானும் அவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அது வந்து இவங்க எல்லா வாட்டியும் பதிவு எடுத்துட்டு போனோன்ட்டு. இந்த வீட்டில் நீ என்ன பேசினாலும் அது பதிவாயிருமா, அது நீ கேமரா பாக்குதான்ற நோட்டீஸே பண்ண வேண்டான்றேன். இது எல்லா வாட்டியும் நோட்டீஸ் பண்ணி இவங்களே மாட்டிக்கிறாங்க, வியானாவே மாட்டிக்கிறாங்க அப்பட்டமா அப்படின்றதான் தெரியுது. அடுத்து இந்த கேம்ல ஒரு சில டிஸ்கஷன் பண்ணாங்க பிரவீன் கிட்ட. திவாகர் பண்றது ஏதோ ஒரு கேம்ல கனெக்ஷன் இருக்கு, ஆனா பிரவீன் வந்து யாரு கூட கனெக்டடா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பிரவீனை பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த இப்போ வீட்டை விட்டு வைல்டு கார்டுலாம் நிறைய பேர் போனாங்கல்ல, வைல்டு கார்டு இல்லை என்ட்ரி எக்ஸிட் ஆன கண்டஸ்டன்ஸ், வெளியேறின கண்டஸ்டன்ஸ் கூட பல பேர் வந்து ஆப்சன்ஸ் ஃபீல் ஆகல. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனா அந்த ஆப்சன்ஸ் வீட்டுக்குள்ள ஃபீல் ஆகணும், அப்படி எந்த பெருசான ஆப்சன்ஸும் ஃபீல் ஆகல எனக்கு. நிறைய பேர் கனெக்டடா இல்லைன்னு சொல்றாங்க. நான் தான் சொன்னேனே மக்களே, கலையரசன் அந்த கேம்ல இருந்து எடுத்து போட்டாலும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ அப்சரா வீட்டை விட்டு வெளியே எடுத்து பார்த்தோன்னு பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு பக்கம் பிரவீன் காந்தி எடுத்து பார்த்தும்போது கூட வீட்டில் மாற்றங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரி எடுத்து போட்டது வீட்டில் மாற்றம் இருக்கு. இந்த 3 பேர் வந்து அந்த அளவு பெரிய தாக்கத்தையோ மாற்றத்தையோ வீட்டுக்குள்ள ஏற்படுத்தலை. சிம்பிளா இருந்தாலும் ஒண்ணு, அவங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வீடு இருக்கு போது, இல்லைனாலும் வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் பிரவீன் காந்தி அங்கங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு, அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்திருக்குமே தவிர்த்து இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்களே உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் ஒரு பிரோஜனம் இல்லாம தான் இருந்திருக்காங்கன்றது தான். ஸோ அந்த கேம்ல ஒருத்தர் எலிமினேட் ஆனா அவருடைய தாக்கம் இந்த கேம்ல இருக்கணும். அதுதான் ஒன் ஆஃப் த வெளியே போறதுக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வெளியே போனா வீட்டுக்குள்ள எவ்வளவு தாக்கம் ஏற்படுதோ அந்த மாதிரி தான். அந்த கேட்டகிரியில பாத்தீங்கன்னா இந்த வாரம் துஷார் நல்லா பண்ணா வெளியே போயாச்சு. பிரவீன் ராஜ் அது ஒரு தாக்கம் கேம்ல இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.